அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகாதசி விரதம். பொதுவாகவே ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது நாம் பெருமாளுக்காக, அதாவது ஏழுமலையானுக்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு விரதம். இந்த விரதம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாங்க. குறிப்பிட்டு விரதம் அப்படின்னா நம்ம கேட்கும் போதே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, நிறைய நேரம் நம்ம சாப்பிடாம இருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படணுமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் இந்த விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த எளிமையான விரதம் தான் நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருமே பெருமாளுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு, ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான இது போன்ற தகவல்கள் இன்னும் வீடியோவில் காத்திருக்கு. ஏகாதசி விரதம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைய சொல்லியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகாதசி விரதம் அப்படின்னு பார்க்கும்போது யார் வேண்டுமானாலும் இருக்கலாங்க. அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, என்னால் இதை சரி செய்யவே முடியல. அதே போல் எனக்குன்னு நிறைய கனவுகள் இருக்குது, ஆனால் அந்த கனவுகள் எனக்கு நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கக்கூடியது இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு எதிர்மறையான ஆற்றல், எதிர்மறையான செயல் நடந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த வகையில் இருக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கெட்ட விஷயமோ எதிர்மறை சக்தியோ எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி தரக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் வராகியம்மன் ஜோதிட நிலையம். வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இங்கே நிறைய மக்கள் போய் ஜோதிட பலன்கள் கேட்குறாங்க. எங்களால் அவ்வளோ தூரம்லாம் போய் கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தொலைபேசியின் மூலமாகவே தொடர்பு கண்டு ஜோதிட பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம் இப்போது ஏகாதசி விரதத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். பொதுவாகவே நாம் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு முந்தைய தினமாகவே நம்ம வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு கழுவி நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா அன்றைக்கி அதிகாலையிலேயே நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு அந்த கடவுளை மனதார வேண்டிக் கொண்டு நாம் பூஜையை தொடங்கலாம். அந்த இறைவனுக்கு பிடித்த மலர்களை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக இந்த விரதம் நம்ம கடைப்பிடிக்கும் போது ஒரு சிலருக்கு உடல்நலம் முடியாமல் கூட இருப்பாங்க. என்னால் நாள் முழுவதும் சாப்பிடாம இருந்து விரதம் கடைப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு விரதம் இருக்க வேண்டாம். அதாவது ஒருவேளை உணவு எடுத்துக்கலாம். இல்லை என்னால் ஒருவேளை உணவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் பழம் இது போன்று எடுத்துக்கலாம், அல்லது திரவ உணவாக மட்டும் எடுத்துக்கிட்டு கூட விரதத்தை மேற்கொள்ளலாங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி விரதம் இருக்கும்போது நாம் எந்த விதமான சிந்தனையும் நாம் இல்லாமல் அந்த கடவுளுடைய சிந்தனையை ஒருமனதாக்கி எடுத்துக்கிட்டு இது போன்ற விரதம் இருக்கிறது நல்லதுங்க. சரி, நம்ம வீட்டில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப நான் அந்த கோயிலில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக விரதம் இருக்கிற அன்னைக்கு கோவிலில் இருந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா அதை விட வேறு புண்ணியம் இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. அந்த இறைவனை முழுமனதார நினைத்து அவருக்கான பாடல்களையோ மந்திரங்களையோ அன்றைக்கு பாராயணம் செய்து அவருக்கான பூஜைகளை நம்ம பார்த்து அன்று முழுவதும் கோவில்களில் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே அதுவே மிக மிக நல்லதுங்க. குறிப்பிட்டு மாலை வேளையில் நம்ம எந்த விரதம் கடைப்பிடிக்கிறோமோ அந்த கடவுளுக்கு அங்கு பூஜை நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது ரொம்ப சிறப்பு. விரதம் இல்லாமல் சாதாரணமாக நம்ம போய் கடவுளை வழிபாடு செய்கிறது எல்லாருமே மேற்கொள்கிறது தான். ஆனால் காலையிலேருந்து அன்னைக்கு அதிகாலையில் இருந்து அன்றைக்கு மாலை வரைக்கும் அன்று முழுவதும் நம்ம அந்த இறைவனுடைய சிந்தனையில் இருந்து கோவிலில் அவரை பார்த்து வழிபாடு செய்வது இன்னமும் நல்லதுங்க. அதுபோல் நீங்கள் மேற்கொள்ளுங்க. சரி, இந்த நாளில் நான் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுளுக்கு பிடித்த பூக்களை நாம்
சேகரிக்கலாம். அதாவது பூக்களை கட்டலாம். பூக்களை கட்டும்போது அந்த கட்டி மாலையாக கொண்டு போய் அந்த கடவுளுக்கு அணிவிக்கலாம். அப்படி அணிவிக்கும் போது அது மிகப்பெரும் நமக்கு புண்ணியமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் இந்த விரதம் இருக்கிற நாளில் நான் மேலும் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது ஒரு தானமாக பொருள் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானமாக என்னால் கொடுக்க முடியாது, நான் அவ்வளோ பணக்காரன் கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். அப்படி தானமாக நம்ம பெரிய அளவில் எதுவும் கொடுக்க வேண்டாங்க. சாதாரண ஒரு சாதம், ஒரு எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், அதுபோல் எளிமையான உணவு வகைகளை கூட இல்லாத ஒரு 2 பேருக்காவது நாம் அதை கொடுக்கும்போது அதுவே ஒரு மிக பெரும் தானமாக அமையுது. அதிலும் குறிப்பிட்டு அன்னத்தை தானமாக கொடுக்கும்போது அதற்கு ஈடு இணையே வேறு கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் நீங்கள் இப்படி அன்னத்தை எளிமையான முறையில் தானமாக கொடுக்கலாம். அதே போல் ஒவ்வொரு கடவுளுக்கும் இப்போ நம்ம விநாயகருக்கு நம்ம வழிபாடு மேற்கொள்கிறோம் அப்படின்னா விநாயகருக்கான நெய்வேத்தியங்கள் தனியாக படைப்போம். அதே போல் முருகருக்கு வழிபாடுகள் மேற்கொள்கிறோம் அப்படின்னா அவருக்கு பிடித்த உணவு வகைகளை நெய்வேத்தியமாக படைப்போம். அதே போல் தான் இந்த ஏகாதசி நாளில் நம்ம அந்த ஏழுமலையானுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு சில எளிமையான உணவு வகைகளை நெய்வேத்தியமாக படைப்பாங்க. அந்த வகையில் அவருக்கு நெய்வேத்தியமாக படைக்கக்கூடிய உணவுகளை தயாரித்து அதை நாம் மற்றவங்களுக்கு கொடுத்து வழிபாடு செய்கிறது இன்னமும் ரொம்ப நல்லது. சரி, என்னால் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னாலும் தவறே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தே பூஜை அறையில் நைவேத்தியமான உணவுகளை வைத்து கூட வழிபாடு செய்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு 2 பேத்துக்கு கொடுக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இதுவே ரொம்ப நல்லது தாங்க. அதே போல் ஏகாதசியில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த நாளன்னைக்கு துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துளசி இலைகள் பெருமாளுக்கு விஷ்ணுவுக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறதால மகாவிஷ்ணுவுக்கு அந்த துளசி இலைகளால் மாலை கட்டி அதை அணிவித்து வழிபாடு செய்கிறது வழக்கம். அப்படி செய்யும்போது ஏகாதசி அன்று நாம் அந்த இலைகளை பறிக்கக்கூடாது. அதற்கு முந்தைய நாளே துளசி இலைகளை பறித்து வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அப்படி கூட வழிபாடுகளை மேற்கொள்ளலாங்க. அதுவும் ரொம்ப நல்லது தான். சரி, அன்னத்தை மட்டும்தான் தானமாக கொடுக்கணுமா, ஏன் மனிதருக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் ஒரு பொருளை தானமாக கொடுக்கும்போது அது பன்மடங்கு நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பசு மாட்டிற்கு நாம் ஏதாவது பழங்கள் வாங்கி கொடுக்கறது அந்த நாளுக்கான முழுமையான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நமக்கு விரத முறையில் நல்லது நீங்கள் விரதம் இருந்த பலனை அதில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்படி நாம் வாயில்லா ஜீவனுக்கு, வாயில்லா உயிரினங்களுக்கு இப்படி ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்கும்போது அது கண்டிப்பாக அது மிக பெரும் நன்மையாக அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் என்னென்ன விரதங்கள் இருக்கிறீங்களோ அவை எல்லாமே நம்ம முன்னோர்களால் கட்டமைக்கப்பட்டதுங்க. எதையுமே நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. இந்த நாளில், இந்த திதியில், இந்த பொழுதில் நாம் விரதம் இருந்தால் நமக்கு இது போன்ற நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் தாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்குது. அந்த வகையில் நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம். பொதுவாகவே இது போன்ற விரதங்கள்லாம் வாழ்நாள் முழுவதும் நம்ம கடைபிடிக்கிறது நல்லது தாங்க. அதில் குறிப்பிட்டு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்தில் ஒரு முறை நாம் கொண்டாடுறோம். அப்படி நீங்கள் ஏகாதசியெல்லாம் தவற விட்டால் அந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது அது ஒரு முழுமையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இப்படி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிகளை நம்ம கடைபிடித்தாலுமே கூட அது நமக்கு சிறப்பான பலனை கொடுக்குது. அதிலும் குறிப்பிட்டு ஆடி, வைகாசி இது போன்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசிகள் ரொம்ப ரொம்ப தனி சிறப்பு. நீங்களும் அது போல் கடைபிடித்து வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் பலன்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதா இந்த விரத முறைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஏகாதசி விரதத்தை நாம் எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.